நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத தியானங்களை ரெகுலராக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசுவாசிகள் அடிப்படை இறையியல் கோட்பாடுகளை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பாரத்தோடு இந்த செய்திகளை விசுவாசிகளுக்கென்று வழங்கி வருகிறேன். எனவே இதை கேட்டு பயனடைந்த விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் போதிக்கின்ற சத்தியங்கள் மிகவும் அடிப்படையான சத்தியங்கள். இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலைப்பை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த தலைப்பு என்பது எல்லாருடைய சிந்தனையிலும் காணப்படும். என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவும் ஒன்றா? பழைய ஏற்பாட்டில் உள்ள பிதாவும் சொல்லப்பட்ட பிதாவும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவும் ஒன்றா? இது ஏன் இந்த கேள்வி வருகிறது என்றால், பழைய ஏற்பாட்டை நாம் படித்து பார்க்கும் பொழுது அவர் கோபம் நிறைந்த ஒரு கடவுளாக, நியாய தீர்ப்பு செய்கின்ற கடவுளாக காணப்படுகின்றார். அதே வேளையில் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா அன்புள்ளவராகவும் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் காணப்படுகின்றார். இந்த ரெண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக ஏதோ ஒரு காலகட்டங்களில் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருகிறது. இரண்டு பேரும் ஒன்றா? பழைய ஏற்பாட்டினுடைய பிதாவும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவும் ஒன்றா? இதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த செய்தி 4-5 தலைப்புகளில் உங்களுக்கு நான் வெளியிடுகிறேன். ஒன்று என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய குணம் ஒன்றே. அடுத்தது, பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. 3, ஓசியா, யோனா போன்ற தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தின் மூலமாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய இருதயம் எப்படி வெளிப்பட்டிருக்கிறது. அடுத்தது, புதிய ஏற்பாட்டிலும் எப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. அடுத்தது, புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் உள்ள நியாய தீர்ப்புடைய வித்தியாசம் என்ன. இறுதியாக, எப்படி புதிய ஏற்பாட்டின் தேவனும் பழைய ஏற்பாட்டின் தேவனும் ஒன்று என்கிற கருத்தை உறுதிப்படுத்துகிறேன். இப்படி ஒரு 4-5 தலைப்புகளில் உங்களுக்கு இந்த செய்தியை நான் வழங்க முடிவு செய்திருக்கிறேன். இந்த சந்தேகம் இன்றைக்கு ஏற்பட்ட சந்தேகம் அல்ல. இதை இன்றைக்கு முஸ்லிம்களும் அப்படிதான் நம்மளை குறித்து குறை சொல்கிறார்கள். ஏனென்றால், பவுல் தான் கிறிஸ்தவத்தை கெடுத்து விட்டார், வழி திறப்பு வைத்து விட்டார். இயேசு கிறிஸ்து பிதா என்பது வேறு, பழைய ஏற்பாட்டினுடைய பிதா என்பது வேறு என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் ஆர்ஜின் யாருன்னா, 2வது நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்துவிட்டது. எப்படி என்றால், மார்சியோன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் முதலில் நன்றாகத்தான் இருந்தான். பின்பு அவன் ஒரு தியரிய ஃபார்ம் பண்ண. என்ன என்றால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பிதா என்பது வேறு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா என்பது வேறு. ஏனென்றால், பழைய ஏற்பாட்டில் கோபமும் நியாய தீர்ப்பு செய்கிற பிதாவாகவே, கடவுளாகவே பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்பும் கிருபையும் நிறைந்த ஒரு பிதாவாக, கடவுளாக காணப்படுகின்றார். இந்த இரண்டிலேயும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக அவன் சொல்லி ஒரு கருத்துவை உருவாக்கினான். அதன்படி பார்க்கும் பொழுது அவன் சொன்ன கருத்து என்னன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய வாக்கு தத்தங்களின்படி இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. பழைய ஏற்பாட்டை அவன் முழுவதுமாக நிராகரித்து விட்டு இந்த மார்சியோன் புதிதாக ஒரு வேதத்தை உருவாக்கினான். அவன் அந்த 4 நற்செய்திகளில் லூக்காவை மட்டும்தான் தெரிந்தெடுத்தான். பவுலுடைய நிருபங்களில் தீத்துக்கு எழுதிய கடிதங்களையும் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதங்களையும் நிராகரித்து விட்டு, வெளிப்படுத்தின விசேஷம் மற்ற எல்லா நிருபங்களையும் நிராகரித்து விட்டு, லூக்கா சுவிசேஷத்தையும் பவுலுடைய 10 கடிதங்களையும் இணைத்து இதுதான் வேதம் என்று போதித்தான். அவன் ரொம்ப அதிகமாக முக்கியப்படுத்தினது கலாத்தியருக்கு எழுதின பவுலுடைய கடிதத்தை தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணினான். இதுதான் கிறிஸ்தவம். யூதம் கிறிஸ்தவத்தை கெடுத்து விட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா என்பவர் வேறு என்று ஒரு கருத்தை உருவாக்கினான். இது சபை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக அன்றைக்குள்ள மிகப்பெரிய இறையியல் வல்லுநர்கள் வேதத்தை ஆராய்ந்து இவனுடைய கோட்பாடு சரியில்லை என்று நிராகரித்து விட்டார்கள். இவனுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை.
பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற நியாய தீர்ப்பின் தேவனும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அன்பின் தேவனும் ஒன்று என்று சொல்லி அவனுடைய கருத்தை நிராகரித்து விட்டார்கள். அவன் என்ன சொன்னான்? இரண்டு ஒன்றாக இருக்க முடியாது என்று சொன்னான். ஆனால் இந்த கருத்தை சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை பற்றி இப்பொழுது சற்று சுருக்கமாக பார்க்கலாம். நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான சத்தியங்கள். பழைய ஏற்பாட்டிலும் அன்பு இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் அன்பில்லாதவராக நாம் பார்க்க கூடாது. அதே போல புதிய ஏற்பாட்டில் தேவன் நியாய தீர்ப்பு செய்யாத ஒரு கடவுளாக, ஒரு அன்பை மட்டும் போதிக்கிற ஒரு கடவுளாக மட்டும் நாம் பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலும் அன்பும் இருந்தது, நியாய தீர்ப்பும் இருந்தது. புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய அன்பும் இருக்கிறது. இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை விட அதிகம் அன்புள்ளவர் என்று சொல்லக்கூடிய கருத்து தவறு. அதே போல பிதா இயேசுவை விட அதிகமாக நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்று சொல்லக்கூடிய கருத்தும் தவறு. இரண்டுமே தவறான கருத்துக்கள். பழைய ஏற்பாட்டில் தேவன் மக்களை அன்பு செலுத்திய நிகழ்வுகளும் இருக்கிறது, நியாய தீர்ப்பு செய்த நிகழ்வுகளும் இருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டில் கடவுள் அன்பாய் இருக்கிறார், கிருபையாய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவர் அதிகமாக பேசியிருக்கிறார். இந்த இரண்டையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இதோ பழைய ஏற்பாட்டில் தேவன் கோபம் உள்ள ஒரு கடவுளாக காட்சி அளிக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஒரு கடவுளாக காட்சி அளிக்கிறார் என்கிற சிந்தனை நாம் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய அன்பையும் அவருடைய நீதியையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அவர் அன்புள்ளவர் என்பதனால் அநீதியை எப்போதும் அனுமதிப்பதில்லை. அவர் நீதி உள்ளவர் என்பதனால் மனிதர்களை அன்பில்லாமல் தண்டிப்பதும் இல்லை. இந்த இரண்டையும் இணைத்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் தேவன், பழைய ஏற்பாட்டின் தேவன் இருவரும் அன்புள்ளவர்கள், இருவரும் நீதி செய்கிறவர்கள் என்கிற கருத்தை தான் முழு வேதாகமும் நமக்கு போதிக்கிறது. இதுல எந்த விதமான ஒரு சிறிய சறுக்கலும் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது. புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல். பழைய ஏற்பாட்டினுடைய வாக்கு தத்துவத்தின்படிதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிதாவும் ஒன்று என்கிற சத்தியத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வருங்காலங்கள் இது போன்ற பலவிதமான தவறான உபதேசங்கள் வரலாம். இனி அடுத்த பதிவில் எப்படி பழைய ஏற்பாட்டில் தேவன் அன்புள்ளவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார், எப்படி கிருபை உள்ளவராக இருந்தார் என்கிற காரியத்தையும், அதற்கு அடுத்த பதிவில் புதிய ஏற்பாட்டில் தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி வெறும் அன்பு செலுத்துகிறவரா மட்டுமில்லை, எப்படி நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய கடவுளாக இருக்க போகிறார் என்பதை குறித்தும் பார்த்து, இறுதி பகுதியில் எப்படி இணைத்து இந்த கருத்தை எப்படி நாம் ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக பார்க்கலாம். எனவே வரும் பதிவுகளை நீங்கள் கட்டாயம் கேளுங்கள். இந்த ஒரு பதிவை மட்டும் நீங்க படித்தால் உங்களுக்கு எதுவும் புரியாது. எனவே வரக்கூடிய பதிவுகளை கட்டாயம் கேளுங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.